தைப்பொங்கல் என்பது நன்றியறிதலையும் நேர்மறையாற்றலையும் பறைசாற்றும் பண்டிகை என்பதால் அன்று நம்முடைய செயல்கள் மற்றவர்களுக்கு துன்பம் தருவதாகவோ அல்லது மங்களமற்றதாகவோ இருக்கக்கூடாது என்பதில் நம் முன்னோர்கள் சில நெறிமுறைகளை வகுத்துள்ளனர். பொங்கல் திருநாளில் மிக முக்கியமாக தவிர்க்க வேண்டியது விலங்குகளுக்கு துன்பம் இழைப்பது. குறிப்பாக உழவுக்கு துணையாக இருக்கும் பசுக்களையும் காளைகளையும் அன்று அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது. அதேபோல் அன்று ஒருபோதும் வீட்டை பெருக்கி குப்பைகளை வெளியே கொட்டக்கூடாது. ஏனெனில் அதிகாலையிலேயே மகாலட்சுமி இல்லத்திற்கு வருவதாக ஐதீகம் இருப்பதால் வந்தலட்சுமி வெளியேறிவிடக்கூடாது என்பதற்காக அன்று வீட்டை துடைப்பதோ அல்லது அழுக்கு நீக்குவதோ தவிர்க்கப்படுகிறது. மேலும் மங்களமான இந்த பொங்கல் திருநாளில் யாருடனும் வாக்குவாதம் செய்வதோ சண்டையிடுவதோ அல்லது கோபத்தில் பேசுவதோ கூடாது. இது அந்த ஆண்டின் மகிழ்ச்சியை பாதிக்கும் என கருதப்படுகிறது. கடன் வாங்குவதோ அல்லது கொடுத்ததோ அன்று செய்யக்கூடாது என்றும் இறைச்சி உணவுகளை தவிர்த்து முற்றிலும் சைவ உணவுகளையே உண்ண வேண்டும் என்பதும் மரபு. எல்லாவற்றிற்கும் மேலாக பொங்கல் பானையை உடைப்பதோ அல்லது சமையலில் குறை சொல்வதோ அந்த உணவை வழங்கிய இயற்கைக்கும் இறைவனுக்கும் செய்யும் அவமரியாதையாக கருதப்படுவதால் ஒரு மனநிறைவான மற்றும் அமைதியான சூழலில் இப்பண்டிகை